கூட்டத்தில் வந்திருக்கக்கூடிய எல்லா அன்பு பத்திரிகை சகோதரர்களுக்கும் வணக்கம். இது ஒரு விசேஷமான சூழ்நிலையில இந்த செய்தியாளர் சந்திப்பானது ஏற்பாடாக இருக்கிறது. நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு மே மாதம் 11ஆம் தேதி சட்டமன்றத்தில் உறுதிமொழி எடுப்பும் முதல்வர் உரையும் ஸ்பீக்கர் செலக்ஷன்ல நடந்த நேரத்தில் இப்போதே எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய கருத்துக்கள் இந்து சமுதாயத்துக்கு விரோதத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செயலாக இருக்கு. சனாதன தர்மத்தை ஒழிப்பதுதான் அவர்களுடைய லட்சியம் என்று சொன்னார். ஏன் அவர்களுடைய தேர்தல் நேரத்தில் அவங்களுடைய மேனிபெஸ்டோவில் எங்களுடைய நோக்கம் இந்த சனாதன தர்மத்தை ஒழிப்பதுதான் என்று ஏன் எழுதவில்லை? ஒண்ணு. இரண்டாவது, கடந்த பல தேர்தல்களில் அவர்களுடைய அணியில பேசக்கூடிய எல்லா பொதுக்கூட்டங்களிலையும் திராவிட கழகத்தை சேர்ந்தவர்களை பேச வைப்பாங்க. அவர்கள் இந்து மதத்தை இந்து சமுதாயத்தை எதிர்த்து பேசுற மாதிரி பேசுவாங்க. அது ஏன் செய்யவில்லை? தோல்வி பயமா? மூன்றாவது விஷயம் இதை ஏன் இப்ப கிளப்பிருக்கணும்? RSS விஸ்வ இந்து பரிஷத்துக்கு திமுகவோ திகாவோ செய்யக்கூடிய விஷயங்கள் புதுசு இல்லை. பெரியார் காலத்திலிருந்து இது நடந்து கொண்டிருக்கிறது. ராமனை வழிக்கிறது, சேது கால்வாய் திட்டம் என்ற நேரத்தில் ராமசேது உடைக்கிற நேரத்தில் அன்றைய முதலமைச்சர் ராமன் எந்த பள்ளிக்கூடத்தில் படித்தார், எந்த கல்லூரியில் படித்தார், இப்படி எல்லாம் கேள்வி கேட்டாங்க. இதனுடைய பின்னணியில இப்ப இருக்கக்கூடியது விஸ்வ இந்து பரிஷத் சந்தேகப்படுகிறது. இது தமிழகத்தில் ஒரு மத கலவரத்தை ஏற்படுத்துவதற்காக இருக்கக்கூடிய ஒரு திட்டம். ஜோசப் விஜய் அவர்கள் சட்டமன்றத்தில் முதல்வராக வந்த பிறகு இந்த பேச்சு நடந்தது. என்னைக்குமே பல சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய ஸ்பீக்கர் தலைவர் பேசும்போது குரல் தமிழ் குடிமகன் இருந்தார். தினசரி ஒரு திருக்குறள் பாடித்து அவர் ஆரம்பிப்பார். இவர் இப்போ பைபிள் வசனத்தை பாசி ஆரம்பிக்கிறார். தப்பு இல்லை, அவங்க மனப்பான்மை நடத்துது. ஆனா இந்து சமயத்தை எதிர்க்கிறதுடைய காரணம் இந்திய கூட்டணி ஆரம்பம் முதலே சொல்லிட்டு இருக்காங்க. சனாதன தர்மம் என்பது என்ன என்று ஒரு தெளிவான விளக்கம் அவர்களுக்கு இல்லாததுதான் குழப்பம். அவர்கள் சொல்லுகிறார்கள் நாங்கள் ஜாதியை ஒழிக்கிறது சொல்லிட்டு. ஒருவேளை மேலக்காரங்கிற ஜாதியை இசை வேளாளராக மாற்றின மாதிரி ஏதாவது பண்ண போறாங்களான்னு எனக்கு தெரியல. அப்படித்தான் இருந்தது. ஜாதி எங்கிருந்து வந்தது, எப்ப வந்தது? நான் உங்களுக்காக ஒரு விஷயத்தை முன்னால வைக்கிறேன். புறநானூறு தமிழோ அகநானூறு தமிழோ செந்தமிழோ பழந்தமிழோ இப்ப நான் பேசுற தமிழோ நீங்க பேசுற தமிழோ எல்லாம் ஒரே மாதிரி இல்லை. காலாந்தரத்துல மாற்றம் வருது. தொழிலுடைய அடிப்படையில தான் இன்னைக்கு ஜாதி வந்திருக்குன்னு சொன்னனால அதுதான் நடக்கிறேன்னு நினைக்கிறேன். ஏன்னா கலைஞருக்கு பிறகு ஸ்டாலினுக்கு பிறகு உதயநிதி. அரசியல் தொழில் தானே. அரசியல் ஒரு தொழிலாக வந்த பிறகு அந்த தொழிலுடைய அடிப்படையில் இப்ப எல்லாருக்கும் அப்படிதான். வைகோ பார்ட்டியை விட்டு போறதுக்கு காரணம் அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் ஸ்டாலினுக்கு முக்கியத்துவம் கொடுத்தான்னு சொல்லிட்டு அவரே திரும்பி 6 எலெக்ஷனுக்கு நிப்பாட்டுறாரு. அவர் பையனை தான் நிப்பாட்டுறாரு. ஆகையனால இன்னைக்கு பொலிட்டிக்ஸ் இஸ் குலத்தொழில் மாதிரி வந்துட்டு இருக்கிறது. ஆகையனால இது தொழிலுடைய அடிப்படையில் வந்து சொல்லியாச்சுன்னா அதுலயே வித்தியாசம் இருக்கிறது. காலத்துக்கு தகுந்த மாதிரி மாற்றங்கள் வருது. திருமாவளவன் அடிக்கடி 100 தடவை பேசுறாங்க. ஜாதி தான் இந்து சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை, அதைத்தான் ஒழிக்கணும்னு சொல்லி. அவர்கிட்ட நான் கேட்கிறேன், கிறிஸ்தவ மதத்துல ஜாதி இருக்கா இல்லையா? சிரியன் கித்தோலிக்கா, கோவா கிறிஸ்டியன்ஸ், வெள்ளாள கிறிஸ்டியன்ஸ், நம்ம திருச்சி எம்எல்ஏ ஜாதியை சேர்ந்த அடகுல ராஜெல்லாம் எந்த கிறிஸ்டியன்ஸ் அவங்க எல்லாம். அப்ப அதே மாதிரி முஸ்லிம்ஸ்ல இருக்கிறது லெப்ப மரைக்கார் அப்படிப்பட்ட பல்வேறு ஜாதிகள் இருக்கிறது. குரேஷி வேணியில எங்க இருந்து வந்தாங்க? அப்படி அவங்களுக்கு ஒழிக்கணும்னு சொல்லியாச்சுன்னா அதெல்லாம் ஒழிக்கட்டும். கடையினால ஜாதியை ஒழிக்கிறது தான் சனாதனத்தை ஒழிக்கிறதுன்னு சொன்னா சனாதனத்தை தெரியாது. அதனால அவங்க சொல்ற என்ன, சனாதனம் இஸ் ஈக்குவல் டு ஹிந்து தர்மம். விஸ்வ இந்து பரிஷத் RSS இந்து சமுதாயத்துல ஜாதி என்கின்றது இட்டார் பெரியார் இடாதார் இழுகுலத்தோர். இது எங்கிருந்து வந்தது, எப்படி வந்தது? நம்முடைய புராண இதிகாசத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அதுவும் ஒவ்வொரு காலத்தினுடைய அடிப்படையில் மாறிக்கொண்டு வந்த விஷயங்கள். ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 420 ஜாதி இருக்கு. அரசாங்கத்துடைய கெசட்ல பார்த்தாச்சு. இந்த ஜாதி எல்லாம் ஆரம்பத்தில் இருந்ததா?
சனாதனத்தை ஒழிக்கிறதுன்னு சொல்லி கோவில அநியாயம் பண்றதுதான் அவங்களுடைய நோக்கம்னு சொன்னா விஸ்வ இந்து பரிஷத்து 40 வருஷமா சொல்லிட்டு இருக்கு, அரசு ஆலயத்தை விட்டு வெளியேறு. ஒரு மதசார்பற்ற அரசு ஒரு மதத்தினுடைய வழிபாட்டு செலுத்த மட்டும் நடைமுறைப்படுத்தக்கூடாது. பாரதத்துல குறிப்பா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்து சமுதாயம் சொல்லக்கூடியது 9ஆம் நூற்றாண்டுல தான் வந்தது. அப்பர் ஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர் எல்லாம் வந்த பிறகுதான் வந்தது. ஆனா அதுக்கு முன்னால கிறிஸ்டியானிட்டி வந்தது. கிறிஸ்தவ மதத்தை பார்த்துதான் இன்னைக்கு இது நடந்து கொண்டிருக்கிறது. அதுக்காக ஒரு நரேட்டிவ் கிரியேட் பண்றதுக்காகவும் இந்து சமுதாயத்தை அழிப்பதற்காகவும் ஜோசப்பும் அதோடு சேர்ந்து இருக்கக்கூடிய கூட்டணியும் சேர்ந்து உருவாக்குறதுக்கு பின்னால் இருந்த முயற்சி பண்றாங்க. விஸ்வ இந்து பரிஷத் இந்த முயற்சியை வன்மையாக கண்டிக்கிறது மட்டுமல்ல, அரசாங்கம் நல்ல முறையில் நடக்க வேண்டும், இந்து சமுதாயத்தை கோபப்படுத்த வேண்டும், இந்து சமுதாயத்தில் குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும். நாங்க ஏதாவது பேச ஆரம்பிக்குமோ முஸ்தபா பேசுறா, தொப்பி வச்சுட்டு வந்து முஸ்தபா ஆரம்பிச்சுட்டா, எங்க நோக்கம் அதுதான். போய் விளக்க வேண்டிய டிவிக்கு விளக்க வேண்டி இருக்கிறது. டிவிகே பார்ட்டியோட நோக்கம் அதுதான் சொன்னா டிவிகே = டிஎம்கே, அதை நாங்க சொல்ல வேண்டி இருக்கும். ஆக அரசாங்கம் கேட்கிறதோ இல்லையோ பொதுமக்களுடைய விழிப்புணர்வு ஏற்படுத்த போறோம். நம்ம ஜாதி கேட்கும் போது இவங்க எல்லாம் தீர்மானம் பண்ணியிருக்காங்க, தலித்து கிறிஸ்தவர்களுக்கும் இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும். நம்ம திருநெல்வேலி பக்கத்துல வாகை குளத்துல சர்ச்சிலேயே 2ஆ பிரிச்சு வச்சிருக்காங்க. தலித்து கிறிஸ்தவர்களுக்கு ஒரு வழிபாதை, மற்றொரு வழிபாதை. ஏப்பா எல்லாருக்கும் சம சொல்லக்கூடிய பள்ளிவாசல்ல முஸ்லீமுக்கு சமூக பெண்களுக்கு கொடுத்திருக்கீங்களா என்ன? இந்த மாதிரி கேள்வி கேட்டாச்சுன்னா மத மோதல்கள் உருவாக்குறதுக்கு சட்டமன்றமே வழிவகுத்து கொடுத்திருக்கு. இந்த நிலைமை வரும். ஆகையினால இந்து சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அறிஞர்கள், பண்டிதர்கள் அவங்களெல்லாம் இதை எடுத்து முன்னால வருவாங்க. விஸ்வ இந்து பரிஷத்து துறவிகள் மூலமாக இது எல்லா ஊர்லயும் நாங்கள் பொதுக்கூட்டம் நடத்துவோம், அரசாங்கத்தை கண்டிப்போம். இந்த மாதிரி விஷயம் இனியும் தொடர்ந்து பேசிட்டு இருந்தாச்சுன்னா உதயநிதி தமிழ்நாட்டில் எந்த பகுதிக்கு சுற்றுப்பயணம் வந்தாலும் விஸ்வ இந்து பரிஷத்து ஜனநாயக முறைப்படி அவரை எதிர்ப்போம்.